ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம எல்லா குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிச்ச பிங்க் சாஸ் பாஸ்தா தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ சூப்பராக நம்ம பிங்க் சாஸ் பாஸ்தா பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பாஸ்தா செய்யறதுக்காக குக்கரில் பாஸ்தாவை போட்டு பாயில் பண்ணிக்க போகிறோம். நான் 2 கப்ஸ் ஆஃப் பாஸ்தா எடுத்திருக்கேன். அதுக்கு 3 to 4 கப்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் பேன்லேயே கூட பாயில் பண்ணலாம். பட் இந்த மாதிரி நம்ம குக்கரில் பாயில் பண்ணோம்னா கொஞ்சம் குயிக்காகவே ஒர்க் ஃபினிஷ் ஆகிடும். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட்டு, லிட்டில் ஆயில் ஆட் பண்ணணும். இந்த ஆயில் ஆட் பண்ணால் தான் நமக்கு ஒரு பாஸ்தாவும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். அதனால் நம்ம ஆயில் கண்டிப்பாக இங்கே ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு 3 விசில்ஸ் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம இந்த பாஸ்தா நல்லா விசில் வந்ததுக்கு அப்புறமா எடுத்துட்டு கொஞ்ச நேரம் அதை வாட்டரில் விட்டு நம்ம ட்ரெயின் பண்ணி எடுக்கணும். மீன் டைம் நம்ம ரெட் சாஸ் பாஸ்தா பண்ணுறதுக்காக சாஸ் ஒன்று ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்காக கடாயில் கொஞ்சமாக பட்டர் விட்டு 2 டொமேட்டோஸ், 2 கார்லிக்ஸ், ஒரு ரெட் சில்லி ஆட் பண்ணிக்க போகிறோம். இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி கொடுத்துடலாம். இந்த பட்டரில் இது டோஸ்ட் ஆகும்பொழுது அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ இதை நல்லா டோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம். இந்த பிங்க் சாஸ் பாஸ்தானாலே நமக்கு அந்த டொமேட்டோ சாஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேயும் இந்த கார்லிக் அண்ட் சில்லி நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். உங்களுக்கு இந்த கார்லிக்கோட ஃப்ளேவர் பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த 2 கார்லிக்கோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஆற விட்டு நம்ம வாட்டர் அளவாக விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நம்மளோட பாஸ்தா அதுக்குள்ளே சூப்பராக ரெடி ஆயாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுற பாருங்கள், எல்லாமே நல்லா பாயில் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டார்ச் வாட்டரை நம்ம தனியாக ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிட்டு ரன்னிங் வாட்டரை இந்த பாஸ்தாவை காமிச்சு நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துப்போம். ஸோ தட் எல்லா பாஸ்தாஸுமே நமக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக உதிரியாக வரும். இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துப்போம். ஒரு பேனில் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் ஆட் பண்ணிவிட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கார்லிக்கை நம்ம இங்கே ஆட் பண்ண போகிறோம். நம்ம இன்றைக்கி எந்த வெஜிடபிள்ஸ் எதுவுமே ஆட் பண்ணலை. ஒன்லி கார்லிக்கோட ஃப்ளேவருக்காக கார்லிக் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த கார்லிக் இந்த பட்டரில் டோஸ்ட் ஆகும்பொழுது ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். ஸோ இந்த கார்லிக் நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த டொமேட்டோ அண்ட் கார்லிக் சாஸ், அதை நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். பட்டரில் இது கொஞ்சம் நேரம் நல்லா வணங்கி வரட்டும். இது எல்லாமே நல்லா வணங்கி வர்றதுக்குள்ளே நம்ம பாஸ்தாவுடைய சாஸ்க்காக கொஞ்சமாக மைனஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த மைனஸ்க்குள்ளே ஆரிகனோ அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் இது எல்லாமே ஆட் பண்ணி தனியாக மிக்ஸ் பண்ணிப்போம். அதை இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இன்னும் கூட கொஞ்சம் நம்ம மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு நல்லா சாசி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்திங்கன்னா நமக்கு இது நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். இன்னும் நமக்கு அந்த திக்னஸ் வேணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஸ்டார்ச் வாட்டர், அதையும் நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிற இந்த பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான பிங்க் சாஸ் பாஸ்தா ரெடி ஆயாச்சு. ஃபைனலாக நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி சீஸ் மேலே ஆட் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. இதே மாதிரி சிம்பிள் அண்ட் குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபீஸ்க்காக நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு காத்துருங்க. டாட்டா, பாய் பாய்.